இன்றைய தேவார்த்தை சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். நம் வாழ்க்கையில் குழப்பமடையும் நேரங்களில் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளில் கர்த்தர் நமக்கு போதித்து சரியான பாதைகளை காட்டி நம்மை கவனித்து வழிநடத்துகிறார். நாம் நம்முடைய சுயத்தை நம்பாமல் கர்த்தரையே நம்பி நடக்க வேண்டும். நமக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியையும் தருபவர் அவரே. அவருடைய வழிநடத்துதல் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்துகிறது. அவர் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்கிறார். அவருடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எந்த பாதையில் நீ நடக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு காட்டுகிறார். எந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். அவருடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர் நம்மை தூதத்திலே அறிந்து கொள்கிறார். அவர் எப்போதும் நம் கூடவே இருக்கிறார். அவர் எப்போதும் நம்மை போதிக்கிறவர். நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்கிற விஷயங்களில் போதித்து வழிநடத்துவார். நாம் நடக்க வேண்டிய வழியை கொடுத்து ஆலோசனை சொல்லுவார் அவரே. நாம் எப்போ நடக்க வேண்டும், இருளான பாதையிலா பகலான பாதையில் நடக்க வேண்டும் என்பதை குறித்து நம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டுவார். நம்மேல் அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். நாம் விழும்புது போகாதபடிக்கு அவர் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் கரங்களில் நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்கிறார். அவர் எப்போதும் அவருடைய கண்ணை நம்மேல் வைத்து நம்மை பாதுகாத்துக்கிறார், ஆலோசனை தருகிறார். இன்று நாம் அவருடைய சொற்பப்படி நடப்போம். அவர் நம்மேல் அவருடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நிலைக்கான கிருபை சேவைகளையும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்கு ஆசீர்வாதம் ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுநர் தலைவர்களுக்கு அதிகளுக்காக ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். தமிழக தேசத்தை ஆசீர்வாதம் முடியாக ஞானத்தை அதிகளுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிரிங்க ஆண்டவரே. என்னோட இணைந்து படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில சந்திங்க. இரத்த கோட்டைகளை மூடி மீது பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். அவளுடைய மேல் கண்ணை வைத்து நீ ஆலோசனை சொல்ல முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவளை கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். உங்களுடைய வசனை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்விக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.